அதுக்காக நன்றி ஏசப்பா. பிரியா சோதர பிரியா பிதாவே. பிரியா அத்தை வரத்தே. எந்த நேரமும் ஜபம் தான் பண்ணிக்கிட்டே அடாக்கா. என்னைக்கு நம்ம சர்ச்சை விட்டு அந்த ஏஜி சபை அது சபைன்னு போனியோ அன்னையில இருந்து ஒரே ஜபமாக தான் இருக்குது. வீட்லேயும் தரித்திரியமாக தான் இருக்குது. இவர் மாதம் இவர் இருக்காரு. ஏதோ பொண்ணு பார்க்க போகணும் நேற்றே சொன்னேன்ல. நேற்றே பொண்ணு பார்க்கன்னு சொன்னேன்ல. ஆமாம் சொன்னீங்க, நான் கிளம்பிட்டேன். பொண்ணு பார்க்க போகணும், ரெடியாக இருங்க. பொண்ணு பார்க்க போவோமா? நான் போய் அவன் ஜோதியை போய் கூப்பிட்டு வரேன். ஜோதி, ஏ ஜோதி. என்ன வாங்க அன்னசிலிக்கா வாங்க. என்ன காலங்காத்தாலே வந்துட்டீல, என்ன விஷயம்? ஆமா, என் பையனுக்கு பொண்ணு பார்க்க போனுடே. பொண்ணு பார்த்து வச்சிருக்கோம், நீனு வா. சரி வாரேன். பார்த்து பேசி நீங்க முடிச்சிட்டு வந்துடணும். சரி, உங்க பையன் உங்களுக்கே கீழ்ப்படிய மாட்டான். உங்க மருமக எப்படி இருக்க போறாளோ தெரியல. சரி, அந்த புண்ணியவதி பார்க்க நானும் வாரேன். என்ன எப்ப கிளம்புறியா? கவர்மெண்ட் வேலை பார்க்க அவனுக்கு என்ன குறைச்சல்? அவனை பொண்ணு பார்த்து முடிச்சிட்டு வந்துடணும். சரி வாரேன். டெய்ஸி டெய்ஸி, நாளைக்கு ஹோட்டலுக்கு மாப்பிட்டுக்காரங்க வராங்க, வந்துடுங்க. சரிக்கா, சரி வரேன். கண்டிப்பாக எனக்கு சின்ன சின்ன வேலை கிடைக்காது, முடிச்சுட்டு சீக்கிரம் ஓடி வந்துடுவேன். சின்ன வேலையை பிறகு முடிக்கலாம், பைக் வந்து. ஓகேக்கா. டெய்ஸி கோல்டால் பாருங்க வராங்க. அக்கா நான் சீக்கிரம் வந்துட்டேன், நான் சேரெல்லாம் எடுத்து போடுறேங்க்கா. அக்கா நான் வந்துட்டேன், சேரெல்லாம் எடுத்து போடுறேன். என்ன சொல்லணும்? சேரை எடுத்து போடுங்கம்மா. டெய்ஸி, ஏம்மா நாளைக்கு உன்னை மாப்பிள்ளை பார்க்க வராங்களா? சரிம்மா, நான் என்ன செய்யணும்? நீ நல்லா சேலை கட்டி நல்ல மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா உட்காரு. சிம்பிளாக சேரீ கட்டுனா இப்போ என்னம்மா? ஏம்மா கவர்மெண்ட் வேலை பார்க்காங்க, நல்லா அவங்க நல்லா டீசெண்டாக வருவாங்க. நீ அதனால நகை நட்டெல்லாம் எடுத்து போட்டு நல்ல மாதிரி. சரிம்மா, நீங்கள் செய்கிற மாதிரியே நான் செய்கிறேன். வாங்க வாங்கங்கன்னுங்கள வாங்கன்னுங்களா. என்ன ஜோதி போய் பார்த்துட்டு வந்துடட்டா? நாளைக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு போகணும்ல. ஜோதி போய் பார்த்துட்டு வரட்டா? அவள் பிரியாளை எங்க? பிரியாளை காணுமே. என்ன செஞ்சிட்டு இருக்கா? ஒரே மேக்கப்பாக தான் இருக்கு, எந்த நேரம் மேக்கப்பாக தான் இருக்கு. அது பொண்ணு வீட்டுக்கு போகணுமே, சீக்கிரம் பெறப்படணுமேங்கிறது இருக்கா? இவர் என்ன மாசம் அலை இருந்துக்கிட்ட பிடிச்சி வச்ச மாதிரி இருக்காரு. அன்னசிலிக்கா நான் வந்துட்டேன், போமா. எவ்வளவு நேரம் தான் காத்திருக்கா? கார் அப்பதான். சரி போ, போலாமத்தே. சரி போவோம், வாங்க போவோம். வாங்க 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 வாங்க. வந்தாச்சு. ஏம்மா பொண்ணை பார்க்க வந்திருக்கோம், பொண்ணு கூட்டுவாங்க. பொண்ணுங்க டெய்ஸி, பொண்ணு டெய்ஸி பொண்ணு கூப்பிட்டாங்க. அன்னசிலிக்கா
பாருங்க இப்போ உங்க மூத்த மருமக பொண்ணுகிட்ட எப்படி குசு குசுன்னு இப்பவுமே பேசிட்டு இருக்கா. இனி அவன் பேசட்டு இப்போ பேசுனேன்னா கல்யாணம் முடிச்சோட ஒருத்தி பற்றி பேசணும் ஆக்கிவிடுவேன். அவளை எங்கே பேச விடுவேனா? இப்போ பேசிட்டு போகிறாள், கல்யாணம் முடியட்டு பார்த்துக்கிடுறேன். பொண்ணு பிடிச்சிருக்கா? பொண்ணு பிடிச்சிருக்கா? என் பையன்கிட்ட கேட்டு சொல்கிறேன். சரி, ஃபோன் போட்டு பேசிட்டு வரேன் என் பையன்கிட்ட. ஐயா உனக்கு பொண்ணு பார்த்துருக்கேன் ஐயா, நல்ல பிள்ளையா இருக்கா ஐயா. நீ மாப்பிள்ளைக்கு மட்டும் இருந்தால் போதும்யா, நீ வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். மாப்பிள்ளையா வந்து இரு, அம்மா எல்லா காரியத்தையும் பார்த்துக்கிடுறேன். சரியா? சரியா, மற்ற காட்டி மேல் கொண்டு நாங்கள் பேசுகிறோம். என்ன அன்னசிலேக்கா, உங்க பையன் எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு, குடிக்க வேற செய்யறான். இதுல வேற என் பையன் கவர்மெண்ட் ஊத்தியம் பார்க்கான் அப்படின்னு சொல்லுறிய. என் பையனுக்கு என்ன குறைச்சலடே? 60,000 70,000 சம்பளம் வாங்குறானே. அவன் என்ன ஒரு ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்தா குடிப்பான், ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் தண்ணி போடுவான், மறுபடியும் வேறு என்ன செஞ்சிட பார்ப்புறான். ஆம்பளை தானே, தண்ணி கண்ட இடத்துல கழுவான், கறி கிடந்தாந்து மிதிப்பான். அவனை பற்றி ஒரு பிரச்சனை கிடையாதுடே. பொண்ணு பிடிச்சிருக்கா? பொண்ணு பிடிச்சிருக்கா? பொண்ணு நல்லா பிடிச்சிருக்கு. சரி, மற்றவங்க பேட் குழந்தைய விஷயத்த பேசிடுவோமா? பேசுவோம். எங்கள் பையனை எல்லாம் கவர்மெண்ட் வேலை பார்க்க மாத்தியலா, அதனால அவனுக்கு 50 பவுனு நகை, உங்கள் மகளுக்கு 50,000 ரொக்கம், உங்கள் மகா வளர்த்திக்கு வெள்ளியில் குத்து விளக்கு, அது சில்வர் போட்ட குத்து விளக்கு, அதில் ஒரு ரோசாப்பு மாலை, அதுக்கு ஒரு தாம்பளத்தில் வெத்தலை பாக்கு, ஒரு இதில் சந்தனம் எல்லாம் வச்சு சீர்வரிசைக்கு அத்தனை பொருளையும் தந்துடணும். மிக்சி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, டிவி எல்லா பொருளையும் தந்துடணும். அன்னைக்கே தந்துடணும். கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு உங்கள் பிள்ளையோடு அனுப்பி வச்சிடணும். சரியா? உங்களுக்கு சரியா சொன்னது? சரி சரி தந்து. சரி, நம்ம கிளம்புவோம். வீட்டில் போய் மீதியை பேசிக்கிடும். கேட்டாளா? அம்மா சின்ன வயசுல இருந்தே என்ன கிறிஸ்டினோட பிள்ளைய வளர்த்துட்டு இப்போ சீர்வரிசை அது இதுங்கிறாங்க, எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு வரீங்களே, என்னம்மா இது? ஆன்ட்டி நீங்க கேளுங்க ஆன்ட்டி. என்ன மேரியக்கா, அவங்க என்னமோ என்னது வெத்தலைங்க பாக்குங்க, ஜாதகம் பார்க்குறேங்க. நீங்கள் பழைய வாழ்க்கை முறையில இருந்து தேவன் நம்மளை பிரித்து எடுத்துட்டாரு. நீங்கள் அது தெரியாமல் திரும்பியும் பழைய வாழ்க்கைக்கே போகிறீங்களே, நீங்கள் ஏன்க்கா இப்படி பண்ணிட்டீங்க? இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்க்கா. ஏம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்டுக்க நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்க கொடுக்க தான் செய்யணும். அந்த என்னது காலனாவுக்கு வேலை செஞ்சாலும் கவர்மெண்ட்டு காசு, அதனாலமா நீங்கள் உங்கள் பிள்ளை கல்யாணம் உடனே நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க. ஆனால் இது தேவன் ஒருபோதும் பிரியப்பட மாட்டாருக்கா. ஆன்ட்டி நீங்களே நம்ம என்ன பண்ணுன்னே தெரில ஆன்ட்டி. நம்ம ஜெபிக்க தான் முடியும், ஆண்டவர் கையில் இருக்குது எல்லாமே, அவர் பார்த்துக்கொள்வார். நம்ம ஜெபிக்க தான் செய்யணும் ஆன்ட்டி. நீங்களே ஒன்றும் கவலைப்படாத கோல்டா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வார், நம்முடைய ஜெபத்தையும் கண்டிப்பாக கேட்பார். சரி ஆன்ட்டி, நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ஹலோ அப்பா, இப்போ தான் பொண்ணு பார்த்துட்டு வந்தோம். பொண்ணு நல்லா இருக்குது. நீங்கள் அத்தை பேசுகிறது மட்டும் தான் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் நிறைய பேசுகிறாங்க. அதுதான் கொஞ்சம் பிடிக்கல. அதுக்காக ஜெபம் பண்ணிடுங்க. நானும் ஜெபம் பண்ணிக்கிறேன். வைக்கிறேன். சோத்திரே ஏசப்பா, அந்த வேலைக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, உமக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாம் நடக்கக்கூடாது ஏசப்பா. ஏசப்பா, காணா ஒரு கல்யாணத்தில் நடந்தது போல அற்புதமான கல்யாணத்தில் நடக்கணும் ஏசப்பா. வரத்த என்ன ஒரே ஜெபம் தானா? நான் ஜாதகம் பார்க்க போகணும். பிள்ளைங்க கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஒரே ஜெபத்தை பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? போய் ஜாதகத்தை பார்த்துட்டு வாரேன், நீ பிறப்பிட்டு ரெடியாக இரு. நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் போய் பார்க்குறீங்க. என் மூத்த மகன் உன் கல்யாணத்தோட நான் ஜாதகம் பார்த்து எல்லா காரியத்தையும் செஞ்சேன், நல்லா இருக்கு. இப்போ அதே போல தான் இளையவனுக்கும் செய்யணும். ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரி செய்யக்கூடாது. அதனால் நான் ஜாதகத்தை பார்த்துட்டு வந்துடுறேன், நாளும் குறிச்சிட்டு வந்துடுறேன், வேற கூட்டிகிட்டு போகிறேன். ரெண்டே வேலை தான் இருக்கு கல்யாணத்தோட. ஒரு தட்டில் சந்தனத்தை வச்சுக்கிட்டு இருக்கணும். சந்தனம் பாக்கு இதோட ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு இருக்கணும். ஏசப்பா படத்துக்கு ஒரு மாலை, உங்கள் அப்பா படத்துக்கு ஒரு மாலை, அதை மட்டும் வாங்கி போட்டால் போதும், வேறு வேலையே கிடையாது.
கல்யாணம் முடிஞ்சு வந்த பிறகு மட்டும் பார்த்துக்கலாம். சரி சரியா? இந்த 2 வேளை தானே, அதை நான் பார்த்துக்கிறேன். ஏசப்பா நெஞ்சு வலிச்ச மாதிரி இருக்கு எனக்கு. ஏசப்பா ஏசப்பா என்ன ஒரு மாதிரி வலிக்குது. ஏசப்பா தோத்துறேன். ஏம்மா எனக்கு நெஞ்சு வலி தாங்க முடியல. அம்மா எனக்கு நெஞ்சு வலி தாங்க அன்னசிலியக்கா அன்னசிலியக்கா தாங்க இந்த பொம்பளை எங்க எப்போ பார்த்தாலும் புழுன்னு பேசிட்டு கிடக்கும். இப்போ சத்தத்தே காங்கல எங்க இந்த பொம்பளைக்கு என்ன நல்ல மருமக தான், நல்ல சம்பந்தம், நல்ல வரதட்சணையோட பொண்ணுகளுக்கு வேற என்ன குறைச்சல் அதுக்கு? அன்னசிலியக்கா ஐயோ என்னாச்சு உங்களுக்கு? அன்னசிலியக்கா என்ன செய்யுது? பிரியா உங்க அத்தைக்கு என்னமோ ஆச்சு பாரு. ஆஸ்பத்திரி கூட்டு போமா. என்னாச்சு கூட்டு போ. நெஞ்சு வலிக்கா ஒண்ணு இல்ல அக்கா இருங்கக்கா, ஒரு சின்ன ஜெபம் ஜெபம் பண்ணிடலாம்க்கா. சரி சுவே சோதரே சப்பா, உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நிறைய செஞ்சிருக்காங்க ஏசப்பா, மன்னிச்சு கொள்ளுங்க ஏசப்பா. இயேசுவி நாமத்தினால ஏசப்பா சுகமாகட்டும் ஏசப்பா. அம்மா உயிர் வந்துட்டு இப்பதான். அத்தை இப்ப எப்படித்தான் இருக்குது? ஏம்மா நல்லா ஆயிட்டேம்மா. ஏம்மா நீ ஜெபம் பண்ணது ஏம்மா ரொம்ப எனக்கு விளையாட பற்றி ஜெபம்மா. எனக்கு என்னெல்லாமோ செய்யணும்னு நினச்சேம்மா. நல்லா ஜெபம் பண்ணி நல்லா ஜெபமாயிட்டுமா. இப்போவே பொண்ணு வீட்டுக்கு போயிட வேண்டிதான். வரதட்சணை எதுவுமே கேட்கக்கூடாது. வாங்கம்மா பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்துருவான். வாங்க பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோம். சரி கிளம்பு. வில்சனே இங்க வாங்க. உங்க வீட்டுக்காரமா இப்ப செத்து பிழைச்சாவ. எங்க போனீங்க நீங்க? என்னம்மா என்னாச்சு? பிழைச்சிக்கிட்டால போமா பொண்ணு வீட்டுக்கு போமா. கார்ல ஏறுங்க. சோதரம் எல்லாத்துக்கும் சோதரம். டெய்சி என்ன தோத்திரம்லாம் பலமாக இருக்கு? ஏக்கா எதுக்கு எல்லாம் சோத்திரம்லாம் போட்டு ஏதோ ஐஸ் வைக்கிற மாதிரி தெரியுதுக்கா, பார்த்துருங்க. தெரியலையே அம்மா, இன்னைக்கு நாங்கள் கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுக்காக வந்திருக்கிறோம். நேற்று எங்கள் அத்தைக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போச்சு. ஆண்டவருக்கு ஏசப்பா விடுதலை கொடுத்துருக்காங்க, நல்லா சுகமாயிட்டாங்க. மிச்சக்காரி அத்தை பேசுவாங்க. எம்மா உங்கள் பிள்ளைக்கு ஒரு பவுனு கூட போடக்கூடாது, ஒரு பொருளுமே தரக்கூடாது. 1.5 லட்ச ரூபாய்க்கு நான் பைக்கெலாம் கேட்கணும்னு நினச்சேன். அது கூட எனக்கு மறந்து போச்சு. அதுக்கு ஒரு கேட்கணும்னு நினச்சேன், கேட்க முடியலை. அதில் இப்போ ஒன்றுமே வேண்டாம். உங்கள் பிள்ளைய மட்டும் தந்தால் போதும். நல்லா ஜெபம் பண்ணுற பிள்ளை, நல்லா வேதம் வாசிக்கான்னு எல்லா இடத்துலையும் விசாரித்து பார்த்தோம். நல்ல பிள்ளையாம். இந்த மாதிரி பிள்ளை கிடைக்காது. அதனால் உங்கள் பிள்ளைய வெறுமனே எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சாலே போதும். வெறும் வேத புத்தகத்தை கொடுத்து வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். வரம்மா, கிளம்புறோம். பார்த்தீங்களா ஆண்டி, நம்ம ஜெபம் பண்ண உடனே இப்போ எல்லாருமே மாறி, இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி இப்போ தான் முழுமையான சந்தோஷமாக ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சிருக்கு. எல்லாம் நம்ம ஜெபம் தான் காரணம். ஆமாம் கோல்டா, நம்ம பண்ண ஜெபம் வந்து தேவனுடைய சமூகத்தில் எட்டிட்டு கர்த்தருடைய சித்தத்தின்படியே உன் திருமணம் நல்லபடியாக நடந்து பிடிக்கும் கோல்டா. சரி ஆண்டி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம இந்த நாடகத்து மூலமாக என்னது உணர்ந்தோன்னா, இதில் நம்ம திருச்சபையிலையும் கூட ஒரு திருமண நிகழ்ச்சி, ஒரு வீட்டில் என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் பழைய பாரம்பரிய வழக்கத்தை முறையில் வச்சு தான் நம்ம கடைப்பிடிக்கிறோம். அதாவது பாரம்பரிய முறைனா என்னென்னா, வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு, பித்தளை குத்துவிளக்கில் சிலுவை போட்டது, அதுக்கப்புறம் ஜாதகம் பார்க்குறது, நல்ல நாள் பார்க்குறது, இது அடிப்படையில் தான் இருக்குது. இது கர்த்தருக்கு பிரியமானது இல்லை. இந்த நாடகத்தில் எப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு பாரம்பரியத்தை விரும்பினாங்க. ஆனால் லாஸ்ட்டில் ஜெபிக்கிற விலையேற பெற்ற மருமகள்கள் கிடைச்சதுனால ஏசப்பா அதை உணர்த்தி லாஸ்ட்டில் அவங்க இந்த பாரம்பரியத்தை கைவிட்டுட்டு ஜெபிக்கிற விலையேற பெற்ற முத்துக்கள், அதாவது முத்துக்கள்னால் நம்ம ஜெபிக்கிற பெண்கள் நம்ம தான். அதனால நாங்களும் கிடையாது, நீங்களும் பாரம்பரியத்தை கைவிட்டு ஜெபிக்கிற முத்துக்களாக இருக்க வேண்டுகிறோம். ஆமென்.